வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது ஒரு சாதாரண வீரனாக இருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட மைசூர் மன்னர் ஐதர் அலியின் வாழ்க்கை வரலாற்றை இந்த பதிவில் காண்போம். 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மைசூரை உடையார்கள் ஆண்டு வந்தனர். அவர்களுக்கு முன்பு விஜயநகர பேரரசும் பாமினி சுல்தான்களின் ஆட்சியின் கீழ் மைசூர் இருந்தது. அந்த வரிசையில் கிருஷ்ணராஜ உடையார் என்ற இள வயது உடைய மன்னரால் ஆளப்பட்டு வந்தது. மைசூர் மன்னர் கிருஷ்ணராஜ உடையாரிடம் சாதாரண படை வீரனாக ஐதர் அலியும் அவரது சகோதரர் சபாஸ் ஷாகியும் இருந்தனர். இதே காலகட்டத்தில் அவுரங்கசீப்பின் மரணத்திற்கு பின் முகாலய பேரரசின் வீழ்ச்சியின் காரணமாக அரசியல் குழப்பம் ஏற்பட்டது. அவுரங்கசீப்பால் நியமிக்கப்பட்ட நவாப்களும் நிசாம்களும் தங்களை தாங்களே மன்னர்களாக முடிசூட்டி கொண்டனர். அதே நேரத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் தங்கள் வர்த்தகத்தையும் அரசியல் தந்திரங்களுடன் வளர்ந்து கொண்டிருந்தது. பிரெஞ்சுக்காரர்களும் தங்கள் ஆளுமையை இந்தியாவில் வளர்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தனர். 1749ஆம் ஆண்டு நடைபெற்ற தேவனஹள்ளி போரில் ஐதர் அலியும் அவரது சகோதரரும் காட்டிய வீரமும் தீரமும் மைசூர் மன்னர் கிருஷ்ணராஜ உடையாரை வெகுவாக கவர்ந்தது. இதன் காரணமாக ஐதர் அலி குதிரைப்படைக்கு தளபதியானார். 1750ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில் கர்நாடக போர் நடைபெற்றது. மைசூர் அரசு பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஆதரவாக இருந்தது. எனவே ஐதர் அலி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டார். இந்த போரின் காரணமாக ஐரோப்பியர்களின் இராணுவ நுட்பங்களையும் நவீன ஆயுதங்களையும் கையாளும் முறையையும் கற்றுக்கொண்டார். மைசூர் அமைச்சர் நஞ்சராஜா மைசூரின் ஆளுமையில் உள்ள திண்டுக்கல்லை நிர்வகிக்கும் பொறுப்பை ஐதர் அலிக்கு வழங்கினார். அங்கு இராணுவ ஆய்வு கூடத்தை திண்டுக்கல்லில் உருவாக்கி ஆங்கிலேயர் படையை சமாளிக்கும் வகையில் பீரங்கி படையை உருவாக்கினார். மைசூர் படையில் சம்பள உயர்வு பிரச்சனையால் அதிருப்தி உருவாகியது. 1758ஆம் ஆண்டு இது கலகமாக மாறியது. இந்த கலகத்தை அடக்கும் பொறுப்பு ஐதர் அலியிடம் கொடுக்கப்பட்டது. அவர் கலகத்தை கட்டுப்படுத்தினார். பின் தனது சொந்த பணத்தில் இருந்து படையினருக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கியை கொடுத்தார். இதன் மூலம் மைசூர் படை வீரர்களின் நன்மதிப்பை பெற்றார். 1759ஆம் ஆண்டு மராட்டிய படை மைசூரை தாக்கியது. இந்த போரில் ஐதர் அலி போரிட்டு வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் காரணமாக மன்னர் கிருஷ்ணராஜ உடையார் மகிழ்ச்சி அடைந்தார். மைசூர் மன்னரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அமைச்சர்கள் நஞ்சராசு மற்றும் தேவராசு ஆகிய இருவரையும் சிறையில் அடைத்து மைசூர் மன்னரை அப்புறப்படுத்தி 1762ஆம் ஆண்டு மைசூர் மன்னராக ஐதர் அலி முடிசூட்டி கொண்டார். மைசூர் மன்னராக ஆனவுடன் தன் படையை சீரமைத்தார். பல ஐரோப்பியர்களை படையில் சேர்த்தார். இதன் மூலம் சாதாரண படையை நவீன இராணுவமாக மாற்றினார். இந்தியாவில் முதலில் நவீன இராணுவத்தை உருவாக்கி 1,80,000 இராணுவ வீரர்களுக்கும் 40 நாட்களுக்கு ஒரு முறை மாத சம்பளம் என்ற முறையை முதலில் கொண்டு வந்தார். இவரது இராணுவம் குறித்து எதிரிகளுக்கு மற்றவர்களுக்கும் தெரிய வந்தது. இவர் எதிரிகளை விட போர் திறனையும் எதிர்காலத்திற்கு தேவையான போர் நுட்பங்களையும் ஐரோப்பியர்களை கொண்டே தன் படையை வலிமைப்படுத்தினார். ஆங்கிலேயர்கள் 2ஆம் உலகப் போருக்கு பிறகே ஏவுகணைகளை பயன்படுத்தினார்கள். ஆனால் ஐதர் அலி முதலில் ஏவுகணைகளை பயன்படுத்தி உலக ஏவுகணை வரலாற்றில் முன்னோடியாக கருதப்படுகிறார். முதலில் மைசூர் போர் 1767ஆம் ஆண்டு முதல் 1769ஆம் ஆண்டு வரை ஐதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்தது. இந்த போரில் ஐதர் அலி வெற்றி பெற்றார். இதேபோல மேற்கே மராத்தியரை வென்று மங்களூரை வென்றார். கிழக்கே ஆங்கிலேயர்களுடன் போர் நடைபெற்றது. இந்த போரின் காரணமாக ஐதராபாத் நிஜாம் ஆங்கிலேயர்களுடன் அமைதி ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஆங்கிலேயரோ ஐதர் அலியுடன் ஒப்பந்தம் செய்து அவரவர் பிடித்த நிலப்பகுதிகளை அவர்களே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் மைசூர் மீது எவரேனும் போர் தொடுத்தால் ஆங்கிலேயர்களின் படை உதவிக்கு வரும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டனர். ஐதர் அலியிடம் தோற்ற மராத்தியர்கள் மீண்டும் மைசூர் மீது போர் தொடுத்தனர். முதலாம் மைசூர் போரின் ஒப்பந்தப்படி ஆங்கிலேய படை உதவிக்கு வரவில்லை. இதனால் கோபம் கொண்ட ஐதர் அலி ஆங்கிலேயர்கள் மீது 1780ஆம் ஆண்டு முதல் 1784ஆம் ஆண்டு வரை 2ஆம் கர்நாடக போர் நடைபெற்றது. இந்த போரில் 80,000 வீரர்களும் 100க்கும் மேற்பட்ட பீரங்கிகளும் பயன்படுத்தப்பட்டன. போரின் முடிவில் 2000 வீரர்கள் மரணமடைந்தனர். 2000 ஆங்கிலேய வீரர்கள் கைது செய்யப்பட்டனர். 2ஆம் மைசூர் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது உடல்நிலை பாதிக்கப்பட்டு தன் 60வது வயதில் 1782ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தில் உள்ள சித்தூரில் மரணமடைந்தார் ஐதர் அலி. அவருடைய மகன் திப்பு சுல்தானின் ஆலோசனையின்படி ஐதர் அலியின் உடல் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அவர் உயிருடன் இருந்தவரை ஆங்கிலேயர்களின் வெற்றி என்பது எட்டா கனியாகவே இருந்தது.
அவருக்கு பிறகு அவர் மகன் திப்பு சுல்தான் இந்த போரை முன்னெடுத்துச் சென்றார். இந்தியாவில் முதல் இராணுவத்தை அமைத்து ஏவுகணைகளை தயாரித்து நவீன போர் யுத்திகளை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களை வென்று காட்டிய ஹைதர் அலி இந்திய விடுதலையின் வெளிச்சமாக தோற்றமளித்தார் என்பதே உண்மை. நண்பர்களே, இதுபோன்று மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.